கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் இன்றைக்கு மட்டும் இல்லை, கடந்த ஒரு சில தினங்களாகவே மிகப்பெரிய செய்தியாக இருப்பது, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறாரா, பாரதிய ஜனதாவிலிருந்து விலகப் போகிறாரா அப்படிங்கிறது தான். அதற்கான பதில் இன்றைக்கு கிடைக்கும். இன்றைக்கு அவர் பாரதிய ஜனதாவின் தலைவர் நிதின் நபீனை புதுதில்லியில் சந்திக்கப் போகிறார் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் வந்திருக்கிறது. தினமலரில் பெரும்பாலும் யுகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. அதில் சில புள்ளிகளை மட்டும் தொட்டு பேசுவோம். நாளைக்கு அல்லது இன்று மாலை நமக்கு தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா, உண்மை தகவல் என்னவோ அதை அடிப்படையாக வைத்து இதை பற்றி இன்னும் விரிவாக கூட பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நானும் பார்க்குறேன். தினமலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிக்கட்சி தொடங்க அண்ணாமலை முடிவு. அவங்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கங்க. அப்படின்னா முடிவா அப்படின்ட்டு. பெருந்துறை தொகுதியில் போட்டி கொஸ்டின் மார்க். அதுக்கப்புறமா வர்றதுல நடிகர் ரஜினி ஆதரவுடன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரும் 15ஆம் தேதிக்குள் புதிய கட்சி தொடங்க உள்ளார். அக்கட்சி சார்பில் பெருந்துறை சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. இதில் அந்த நடிகர் ரஜினி ஆதரவுங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவர் பல பேர் பல காலகட்டங்களில் ஆதரவு கேட்டு ஒரே ஒரு முறை அவர் அதிமுகவுக்கு எதிராக மூப்பனாருக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடன் சேர்ந்து இவர் கொடுத்த குரலால் அந்த காம்பினேஷன் தமிழ் மாநில காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஒரு தேர்தலில் வெற்றி கிடைத்தது அவருக்கு. அதுக்கப்புறமா அவர் பெரும்பாலும் அரசியலிலிருந்து விலகிதான் இருக்கிறார். கட்சி ஆரம்பிச்சிருவாருங்கிற அளவுக்கு அவருடைய ரசிகர்களிடையே ஒரு பெரும் ஆர்வத்தை கிளப்பினார். அவங்கெல்லாம் நீ இந்த தொகுதி நான் அந்த தொகுதி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கிளம்பி ஒரு பெரிய பல சிறு சிறு கூட்டங்களை எல்லாம் பெருங்கூட்டங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். இதுக்கு பாரதிய ஜனதாவிலிருந்து ஒருத்தர் விலகி போய் அவர் அந்த கட்சி மாதிரி கிட்டத்தட்ட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதோடைய தலைவராகலாம் இவர் வந்த உடனே அவரை தூக்கி இங்கே உட்கார வச்சிடலாங்கிற ரேஞ்ச் வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவர் இல்லைப்பா எனக்கு வேண்டாம், என்னால் இந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, உடல் நிலை இடம் தராது. அவருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலையில் சிங்கப்பூரெல்லாம் போய் உடல் நலம் பெற்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர் அதற்கு பிறகு சினிமாலாம் நடிக்கிறார், அது வேற விஷயம். பட் கட்சி அரசியல்லாம் இம்பாசிபிள். அப்போ அவரை இந்த கட்டுரைக்குள்ளே கொண்டு வரணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை, இருந்தாலும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை இருந்த பொழுது அப்பொழுதைய ஆளுங்கட்சியான திமுகவின் ஊழல்களை பட்டியலிட்டு தீவிர எதிர்ப்பை காட்டினார். எண்மண் எண் மக்கள் என்ற பெயரில் நடைப்பயணம் சென்று பாரதிய ஜனதாவின் கட்டமைப்பை பலப்படுத்தினார். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அவருக்கென தனி ஆதரவாளர்களும் உருவாகினர். ஆனால் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டார். பின் பாஜக தரப்பில் அவருக்கு புதிய பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. அவரது ஆதரவாளர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த ஃபைனல் பாயிண்ட் பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது, அவருடைய ஆதரவாளர்கள் யார், அவருக்கு என்ன வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்ட்டு. இதனால் அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா படுதோல்வி அடைந்துள்ளதால் தனிக்கட்சி தொடங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அவரது ஆதரவாளர்களும் சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். நாம் தமிழகம் முழுக்கவா தெரியாது, ஆனால் சென்னையில் பல இடங்களில் போஸ்டர்ஸ், அதில் பாரதிய ஜனதா பேர் இருக்காது, அண்ணாமலை மட்டும் இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இது சில குறைந்தபட்சம் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே கூட நான் அதை பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. புதிய கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலை தனக்கு நடிகர் ரஜினியின் ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகிறார் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. அவர் வெளிநாடு செல்லும் முன், அண்ணாமலை வெளிநாடு செல்லும் முன் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார். அது மரியாதை நிமித்த சந்திப்பாக இருக்கலாம், அதில் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை பிரதிபலிக்கும் வகையில் ரஜினி அண்ணாமலை ஆகியோர் கைகோர்த்திருப்பது போல சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் படங்களை பகிர்ந்து வருகின்றனர். இதெல்லாம் ஒரு மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு ஏஐ இருக்குது, அதுக்கிட்ட அண்ணாமலை ஃபோட்டோ ஒன்று கொடுத்து ரஜினி ஃபோட்டோ ஒன்று கொடுத்து கிரியேட் அன் இமேஜ் வித் போத் தீஸ் அபவ் பர்சன்ஸ் ஹோல்டிங் தர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அருமையாக அது பண்ணி கொடுக்கும். அப்புறம் அதுக்கு கீழே வா வா தலைவா வெற்றி பெற்று உலகை எங்கேயோ கொண்டு போ அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் கேப்ஷன் எழுதி அதை தூக்கி போட்டுடலாம். அதை எவனா ஒருத்தன் போட்டிருப்பான், உடனே அண்ணாமலை ஆதரவாளர்கள் படங்களை பகிர்ந்து வருகின்றனர் அப்படின்லாம் சொல்கிறது நியாயமில்லை. பாருங்க, வாசகங்களாம் தலைவனும் தளபதியும் இணையும் பொழுது யார் தலைவன் யார் தளபதி? ஊரில் ஏகப்பட்ட ஆளுங்க தளபதியெல்லாம் பேர் வச்சுருக்காங்கப்பா, நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது அபகரிச்சிடாதீங்க. தலைனா அஜித்து, தளபதினா விஜய்,
அதுக்கப்புறமா திமுக வட்டாரத்தில் தளபதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. அது நீங்கள் வந்து தலைவன் தளபதி அதெல்லாம் பண்ணிடாதீங்க, சண்டை ஆயிரும். தலைவனும் தளபதியும் இணையும் பொழுது இந்தியாவே மாறும், வாழ்க இந்திய ஒற்றுமை என்ற வாசகங்களை பகிர்ந்து வருகின்றனர். என் கண்ணில் எதுவும் படலை. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளார் என்ற தகவலுக்கு ஒரு புறம் ஆதரவும் மற்றொரு புறம் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு வந்து ஆங்கில செய்தி சேனல்கள் அத்தனையிலையும், நேற்றுக்கு மட்டும் இல்லை கடந்த 2 நாட்களாகவே இதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது. அதனால் பாரதிய ஜனதாவுக்கு நஷ்டமா, அண்ணாமலைக்கு நஷ்டமா, அண்ணாமலைக்கு லாபமா, பாரதிய ஜனதாவுக்கு லாபமா, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பிரைம் டைம் டிபேட்ஸில் இன்னும் தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்களில் இது பற்றிய ஒரு பெரிய டிபேட் வந்ததாக தெரியல. விரைவில் அது நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய செய்தி வெளியில் வந்ததுக்கு பிறகு ஈதர்வே நம்ம நினைக்கிற மாதிரி இவர் வெளில வரப்போறாரா இல்லையாங்கிறதுலாம் எதுவும் தெரியாது. இந்த கட்டுரை சொல்லுது அவ்வளோதான். அது இல்லை அப்படின்னா வேற மாதிரி டிபேட் நடத்த வேண்டியிருக்கும். அவர் உண்மையிலேயே வெளியில் வந்துட்டாருன்னா வேற மாதிரி டிபேட் வர வேண்டியிருக்கும். அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதற்கிடையில் தமிழக பாரதிய ஜனதா தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவின் அமைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி, இவர் தான் வந்து பாரதிய ஜனதாவை விட்டுட்டு ரஜினி கட்சிக்கு லோனில் போனாரா, இல்லை அவர் இங்கேருந்து விலகி அங்கே போய் ஜாயின் பண்ணி அவருக்கு அழைக்கப்பட்டாரா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கட்சி தொடங்கலைன்னு உடனே அதை எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காராம். சுயநல அரசியல் ஆதாய சந்தையை கடந்து வாழும் நல்ல உள்ளங்களை பொருளாக்கி பயனடைய எண்ணாதீர். நல்லா இருக்குங்க ஒரு நியாயம். அது பயனாளிகளுக்கும் பயன்படுத்தும் பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை அப்படின்னு ஏதோ அறிக்கையெல்லாம் விட்டுருக்காராம். ஏதோ ஒரு நாள் இவரை வந்து ரஜினி கூப்பிட்டாருன்ட்டு அந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக போனவர் வந்து இவரும் ஒன்றும் ரஜினி பிராண்டை வந்து ஓனர் கிடையாது. அதனால இன்றைக்கு இவர் ஒரு பாரதிய ஜனதால ஒரு சிறு ஒரு பார்ட்டோட தலைவர், அவ்வளோதான். வரும் 15ஆம் தேதி தினமலருடைய ஆங்கிளில் 15ஆம் தேதி கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு தினமலர் சொல்லுது. 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்த நாள். எனவே குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றுள்ளார். முக்கியமானதே சொல்லலை, இன்றைக்கு நிதின் நபீனை சந்திப்பார் அப்படிங்கிறது வந்து பல ஊடகங்களில் வந்திருக்கு. அது உண்மையாங்கிறதும் தெரியாது. உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க சந்திக்கிறது அதோடைய அவுட்கம் என்னன்னு தெரியாது. வரும் 7ஆம் தேதி தன் ஆதரவாளர்களை சந்திப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். வரும் 15ஆம் தேதிக்குள் புது கட்சியை தொடங்குவார். மக்கள் சேவை கட்சி உட்பட சில பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து அண்ணாமலை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இதில் திருச்சி கிழக்கு விஜய் ரிசைன் பண்ணது. மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை 3 முதல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் பதவி விலகி தாவேக்கலை சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு அம்பாசமுத்திரம் ஆளும் விலகி சேர்ந்தார் அதிமுக. இந்த 4 அதிமுக காலி பண்ணது. இங்கே இன்னும் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. அத்தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு உள்ளது என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்னு இது முடியுது. இப்போ நான் ரொம்ப ஸ்பெகுலேஷனுக்குள்ளே போக விரும்பல. பாரதிய ஜனதாவில் அண்ணாமலையோட கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை, நம்பர் 1. அடுத்தது, ஒரு ஆம்பிஷன் உள்ள ஒரு இளம் தலைவருக்கு இந்தியா முழுக்க பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியில் வாய்ப்புகள் இருந்தாலும் தென்னிந்தியாவில் வாய்ப்புகள் குறைவு. அது வந்து கர்நாடகத்தில் மிக அதிக வாய்ப்பு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அடுத்தும் ஆட்சியை பிடிக்க முடியும். அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கட்டுமானம் இருக்குது. அடுத்ததாக தெலுங்கானாவில் ஆட்சி அவர்கள் பிடிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில் காங்கிரஸ் அந்த இடத்தை பிடித்தது. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, இப்பொழுது பாரத ராஷ்டிர சமிதி என்று பெயர் மாற்றம் பெற்ற கட்சி, அங்கே 3 பேர் இருக்காங்க. திரும்ப பாரதிய ஜனதா மேலே வருவதற்கான வாய்ப்பும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல. மீதி உள்ள 3 மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் புதுச்சேரியில் அவருடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது, அதை விட்டுறேன். ஆந்திராவில் பாரதிய ஜனதா மிக 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 சிறிய ஒரு துண்டு. அவங்க சந்திரபாபு நாயுடுவோடைய கூட்டணி கட்சியாக இருந்து அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியும் இருக்குது, சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கேரளா பொறுத்தவரை கேரளத்தில் அவர்களுக்கு யாரும் பெரிய அளவுக்கு பார்ட்னர் கிடையாது. ஒரு கட்சிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட தனியாகத்தான் அவர்கள் வந்து போராட்டம் நடத்தணும். இந்த முறை 3 எம்எல்ஏக்களை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டில் ஒரு மாற்றம் இருந்திருந்ததுன்னா ஈவன் இன்னொரு 4 இடத்தை அவர்கள் வென்றிருக்க முடியும். இந்த இன்னொரு 4 இடத்துல அவங்க வந்து ரொம்ப நேரத்தில் ஒரு லீடு வச்சுருந்து கடைசி 2-3 ரவுண்ட் ஆஃப் கவுண்டில் தான் அவங்க வந்து கீழே இறங்கி அந்த இடத்த விட்டு
தோற்று போனாங்க. ஸோ அடுத்த தேர்தலில் நிச்சயமாக இப்போ வந்து நம்ம 2026 இருக்கோம். 2031 எடுத்தால் பாரதிய ஜனதா கேரளத்தில் 10 இடங்களுக்கு மேலே பெறும், 15 இடங்களுக்கு கூட போகலாம். சீரியஸாகவே சொல்கிறேன். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா என்னும் கட்சியுடைய, அதாவது சென்ட்ரல் பாரதிய ஜனதா தமிழகத்தில் பாரதிய ஜனதா என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்துள்ளதில் நிறைய பிழைகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதிமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்க முடிவு செய்ததிலிருந்து, அண்ணாமலையை மாற்றி அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்ததிலிருந்து, எப்படியோ வந்து கணிக்க தவறிட்டாங்க. விஜய் என்ற ஒருவர் பெறக்கூடிய சக்திங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்கும்னு. விஜய் அவர்களோட சேரப்போவதில்லை. முதல்ல வந்து தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா பெரும்பாலும் ஒரு தீண்டத்தகாத கட்சி. யாருமே அதோட கூட இருக்க விரும்புறதில்லை. அதிமுக ஏதோ காரணத்துக்காக சேர்ந்தது, இப்போ அதிமுகவும் போயிடுவாங்க. இப்பொழுதைக்கு பாரதிய ஜனதாவுடன் ஒருவர் கூட சேர விரும்ப மாட்டார். அப்படி சொல்லிடல, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன், அவர் வந்து பாரதிய ஜனதாவோடு இருப்பார். அப்புறமா வந்து ஏசி சண்முகத்துடைய கட்சி, ஏசி சண்முகம் தான் அதில், வேறு யாரும் கிடையாது, அவர் இருப்பார். அப்படி இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். தேவநாதன் யாதவ் இருப்பார். அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி பாரதிய ஜனதாவோடு வர முடியும். இப்படி ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்கப்பா, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த கட்சியும், இந்த திராவிட இயக்கம் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிற மற்ற யாரும் அதிமுகவை தவிர, திமுக இப்போ பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுகவும் பாரதிய ஜனதாவும் கைகோர்க்க போகிறதுன்னு. சான்ஸே இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். சில பாரதிய ஜனதாக்காரர்கள் வந்து எங்கேருந்து ஆதரவு கிடைச்சா என்ன, அவங்ககிட்ட இவ்வளவு எம்பி இருக்குது, யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அடிப்படையிலேயே 2 கட்சிகளும் முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. ஒரு பாரதிய ஜனதாவின் ஆதரவாளவனாக நான் வந்து பாரதிய ஜனதாவும் திமுகவும் கைகோர்ப்பதை கடுமையாக எதிர்க்கிறேன். இது வந்து பல பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க, பல திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஸோ இயல்பாகவே அவங்க 2 பேரும் வர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் போன்றவர்கள் பாரதிய ஜனதாவோடு எந்நாளும் சேர முடியாது, ஒரு காலத்திலும் சேர முடியாது. விடுதலை சிறுத்தைகள் சேர மாட்டார்கள், எந்த முஸ்லீம் கட்சிகளும் சேர மாட்டார்கள், தமிழக வெற்றி கழகம் சேராது, அவருக்கு சேர வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி விட்டால் நீங்கள் தனியாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு புலம்ப வேண்டியதுதான். அப்போது நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி கேரளத்தில் தன்னந்தனியாக எங்களுடைய திறமையை நாங்கள் வளர்த்து கொள்கிறோங்கிற மாதிரி நீங்கள் 2026 தேர்தலில் என்ன நினச்சி நீங்கள் அதிமுகவோட சேர்ந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. தனியாக நின்று இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் பெற்றிருக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே உழைத்திருக்க வேண்டும். எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்திருக்க வேண்டும், களத்தில் இறங்கி போராடி இருக்க வேண்டும். அது எதுவுமே செய்யாமல் அதிமுக கொடுத்த தொகுதிகளை எடுத்துக்கொண்டு அதில் வின்னபிலிட்டியே இல்லாத தொகுதிகளில் உட்கார்ந்து கொண்டு, அப்படியும் வந்து பல தொகுதிகளில் ரொம்ப க்ளோஸாக தான் தோற்று போயிருக்காங்க, அது வேற விஷயம். பட் இட்ஸ் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு இனியும் வருமா வராதா, அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மற்ற பிறரோடு அவர்கள் சேருவார்களா, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆனாலும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சியை திட்டணும்னா பாரதிய ஜனதாவை அதோட சேர்த்து வச்சு திட்டுவது அப்படின்னு தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர முயற்சி செய்தன அப்படிங்கிறதுலையுமே பாரதிய ஜனதா தான் இதை தூண்டியது அப்படின்னு அவ்வளவு நெகட்டிவ் பேகேஜ் பாரதிய ஜனதாவில் இருக்கிறது. அப்போ இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதாவால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பாரதிய ஜனதா என்னும் கட்சிக்கு அதில் பெரிய கவலை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு கட்சி, எனக்கு 100 ஆண்டு ஆனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு. ஆனால் அண்ணாமலை என்னும் தனிநபர், அவருக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து அவரை 60க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடும். அவருடைய வயசு அவ்வளவு காலம் காத்திருக்கலாமா? விஜய் வந்தார், 2 வருஷமும் மேபி 1-2-3 மாதமும் தான் ஆயிருக்கு. அவர் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அவருடைய கேப்பபிலிட்டி என்ன? அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அதை பற்றி சிந்திப்பாரா இல்லையா? என்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, விஜயுடைய கேப்பபிலிட்டி என்ன, என்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, உதயநிதி ஸ்டாலினுடைய கேப்பபிலிட்டி என்ன? எனக்கு இருக்கக்கூடிய ஒரு யுனிக் கேப்பபிலிட்டி, கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை, இம்ப்ராம்டு
எதை பற்றி வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு திறமை, நிறைய தொடர்ந்து படித்து கொண்டிருப்பது, ஓரளவுக்கு ஒரு சினிமா இல்லாத ஒரு கரிஸ்மா ஒன்று இருக்குது. இளைஞர்களோடு பேசினால் அவங்களோட ஒரு கனெக்ட் ஏற்படுத்திக்க முடியுது. இவ்வளவு திறமைகள் இருந்தும் பாரதிய ஜனதா என்னும் ஒரு கட்சி அதை நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா? இத்தனைக்கும் அந்த கட்சியும் நம்மளை ஃபுல்லாக பேக் பண்ணலை. அந்த கட்சி உங்களை ஃபுல்லாக பேக் பண்ணி நீ என்ன வேண்டுமானாலும் செய், நான் உன் பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி, கட்சிக்கு விசுவாசமாக என்ன ட்ரை பண்ணலாமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லை அப்படி என்றால் ஒருவர் என்னதான் செய்வது? தன்னுடைய காலத்தை அவர் வீணாக்கி கொண்டிருப்பார். அவர் இத்தனைக்கும் சர்வீஸ், ஐபிஎஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கு. அதுக்கு பேசாமல் கர்நாடகா கேடரில் இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவர் கர்நாடகாவுடைய டிஜிபியாக ஆகியிருக்கலாம் இல்லையா? இல்லது சென்ட்ரல் கேடருக்கு போயிருக்கலாம், சிபிஐக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், சிபிஐ டைரக்டர் ஆகியிருக்கலாம், ஐபி டைரக்டர் ஆகியிருக்கலாம், எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சிஆர்பிஎஃபோடைய இயக்குனராக போயிருக்கலாம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட இயக்குனராக போயிருக்கலாம், எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் அவர் விட்டுட்டு வர்றார். பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத்தனையும் விட்டுட்டு வர்றார். அப்படி இருக்கும் பொழுது எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கும் பொழுது தனியாக என்னால் பண்ண முடியுமா, தனியாக பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ப்ரீ விஜய் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கும். ஆக்சுவலாக விஜய் ஒரு பெரிய திறவுகோலாக இருந்திருக்கிறார். விஜய்ங்கிற ஒரு ஆளால் ஒரு பெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி சினிமா கவர்ச்சி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இருந்தும் அதை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை உருவாக்கி திமுக அதிமுகங்கிற ரெண்டு பேரையும் குனிய வச்சு முதுகில் போட்டு 4 சாத்து முடிஞ்சிருக்கிறது என்றால் என்னாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அது அண்ணாமலைக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். பாரதிய ஜனதாவுடைய பேகேஜ் இல்லாமல் விஜய் போன்ற அதிகம் கம்யூனிகேட் பண்ண முடியாத, அதிக விஷயங்களை பற்றிய ஒரு நாலெட்ஜ் இல்லாத, அதிகமான கடின உழைப்பு இல்லாத, தெருவாக போய் மக்களோடு போய் பஸ்ஸிலையும் கார்லையும் போக முடியாத, எதற்கெடுத்தாலும் தனி விமானத்தில் போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இல்லாத ஒருவராக, மக்களோடு மக்களாக கலந்து பேசக்கூடியவராக, புத்திசாலித்தனம் கொண்டவராக இருக்கக்கூடிய ஒருவரால் ஏன் இந்த மாற்றத்தை செய்ய முடியாது? இவ்வளோதான் கேள்வி. நம்ம மக்களுக்கு முன்னாடி இதை வைக்கிறோம். அது அவருக்கு ஒரு எண்ணத்தை தோற்றுவித்திருக்கலாம். எல்லாமே நான் எல்லாமே யூகத்தில் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஹோல் செக்மெண்ட்டே அப்படி தான். அதன் காரணமாக அவர் ஒரு நட்பு ரீதியாக போய் இத்தனை காலம் அவர் வீட்டில் இருந்தபடியே ஒரு ராஜினாமா கடிதத்தை அனுப்பலாம். அவர் நிதின் நபீனை பார்த்து பல காரணங்களுக்காக நான் தனியாக பிரிந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து என் பாணியில் நான் செல்லலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லலாம். இது திராவிடத்துக்கு ஒரு மாற்றாக, தேசியத்தின் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதாவை விட்டுடுவோம் பல காரணங்களுக்காக, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு பக்கம் பார்த்தா திராவிட பிரிவினைவாதம் பேசுபவர்கள், பெரியாரை கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்ட தமிழக வெற்றிக் கழகமும் அதே பாணியில் வருவது தான். அதை அதிகமாக பேசுகிறாங்களா குறைச்சி பேசுகிறாங்களாங்கிறது தான் முக்கியம். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள், அதிலிருந்து நகர்ந்து தேசியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டர் பொருளாதாரத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியை அண்ணாமலை உருவாக்கினால் அதன் பின் செல்வதற்கு இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் தயாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் டூ ஏர்லி. ஒரு பெரும் புரட்சி கடந்த 2 ஆண்டுகளில் நடந்துள்ளதுங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டால் இன்னும் சில பல புரட்சிகளுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதையும் சேர்ந்தே ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோம். ஏடிஎம்கே இஸ் கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுடைய காலம் முடிந்து விட்டது. இனிமேல் அதால் எழுந்திருக்கவே முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்போ 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது கேமில் இப்பொழுதைக்கு. ஒன்று தவேக விஜய், இன்னொன்று திமுக ஒரு வலுவான ஒரு சிந்தனை அடித்தளத்தை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். தவேகவுக்கு ஒரு பெரும் சிந்தனை அடித்தளம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அது ஒற்றை நபரை முன்னிறுத்தி வருகிறது. அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ஒற்றை நபரை தான் முன்னிறுத்தி இருக்கும். அப்போ விஜய் ஒற்றை நபர் எவ்வளவு ஆண்டு காலம் அவருடைய
இடத்தை தக்க வைத்து கொண்டு விருப்பத்தோடு இந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் இருக்க போறாரு, இல்லை மீண்டும் ஒரு வெற்றிடம் ஏற்படுமா? அப்ப அந்த வெற்றிடத்தை திமுக போய் மீண்டும் பிடித்து கொள்ளுமா? உதயநிதி ஸ்டாலின் பைதன் அப்படின்னு எடுத்துப்போம். அல்லது அந்த வெற்றிடமே உருவாகாமல் அந்த இடத்தை பிடிக்க, அல்லது குறைந்தபட்சம் திமுகவோட போட்டி போட்டு அதனை நகர்த்த ஒரு ஃபோர்ஸாக அண்ணாமலை இருப்பாரா? இவ்வளவுதான் கேள்வி. ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை ஒரு தனி கட்சியை ஆரம்பிப்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதாவுடைய பேகேஜ் இல்லாமல் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதையெல்லாம் அவர் செய்வதாக இருந்தால் எனக்கு தெரியாது. தகவல் தெரிந்ததற்கு பிறகு மீண்டும் இதை குறித்து ரொம்ப ஒரு ஆழமாக நம்ம பேச முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.